கன்னிராசி. மிதுன ராசியைப் போல கன்னிராசிக்கு புதனே அதிபதி. மிதுன ராசியினர் எதிலுமே பட்டும் படாமல் தான் இருப்பாங்க. மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க. கன்னிராசி அன்பர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பது. புதன் மட்டும் தன்னுடைய ராசியில் ஒன்றாக கன்னியிலேயே உச்சமடைகிறது. இதனால் உங்களுடைய திறமையே தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறு உங்களுக்கு நீங்கள் மகுடம் சுட்டி கொள்வீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடியதும் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்கக்கூடியதாகும். பிறரிடம் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்பக்கூடியவர்கள். பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையே செய்ய விரும்பக்கூடியவர்கள். எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாக இருக்க மாட்டீங்க. உங்களின் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதால் உற்சாகமாக பேசுவீங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களின் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடியதாகும். உடல் உழைப்பு என்பது குறைவாக இருக்கும். கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பார். கோபம் வந்தால் உடனே மறந்துவிடக்கூடியவர்கள். ஆனால் சில நட்புகளை இழக்க நேரிடும். உங்களை யாரேனும் அவமானப்படுத்தால் ஆவேசத்துடன் எதிர்க்கக்கூடியவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலுமே நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு. ஏனெனில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்காரு. இதனால் முன்கோபம் குறைய இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அகோர மூர்த்தியை தரிசிக்க வேண்டும். புதனுக்கு வித்யா பாலகனியும் ஞான பலத்தை அருளும் தாயான பிரம்ம வித்யாமிகை நீங்கள் வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உங்களால் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான பல நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிதமான ஒரு பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும், சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள அதிகரிப்பு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் வரவு உண்டாகலாம். புதிய முயற்சிகளில் கவனமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மன அமைதி அதிகரிக்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய அலுவலகத்தில் சவால்களை தாண்டி வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். அலுவலகத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையலாம். பிள்ளைகளால் சிறப்பும் பெருமையும் உண்டாகலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் சிறந்த முறையில் வருமானம் பெருகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையோடு இறங்கலாம். சந்திரனோடு இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசி பலத்தை கொடுக்கக்கூடிய இல்லை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையில் நீங்கள் பாடுபடக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ரணர் ருணர் ரே ஸ்தானத்தில் ராகு, கலஸ்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய தடைகள் விலகக்கூடியதாகும். பயணங்கள் மூலம் நன்மைகள் தரலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்து வந்த தகவல்கள் நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகலாம். லாபம் அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான ஒரு பலன்கள் காண்பாங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் நிகழும். உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையிலும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. கலைத்துறையில் மனதில் சந்தோஷம் உண்டாகலாம். அரசியல் துறையில்
புதிய தகவல்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். உங்களுடைய திறமை வெளிப்படலாம். உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடன் வெளியே சென்று மகிழ்ச்சியாக பொழுதை நீங்கள் கழிப்பீங்க. வழக்குகளில் சாதகமாக போகுவது நல்லது. நிலம் வீடு சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். நிதானமாக பேசி உங்களுடைய காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய திறமைகள் வெளிப்படலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறையில் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். எதிர்பார்த்த விட கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். உங்களுடைய தொழிலில் இருந்த தொய்வு நிலை நீங்கக்கூடியதாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் தாமதமானாலும் வந்து சேரும். உங்களுடைய செயல்திறன் வெளிப்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையில் சென்றாலுமே மன திருப்தி அளிக்காத ஒரு நிலை காணப்படும். வியாபார தொடர்பான காரியங்களில் முழு கவனத்தை நீங்கள் செலுத்துவீங்க. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல் துறையில் உங்களது வார்த்தைகளில் மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாகும். உங்களது ஆலோசனைப்படி உடன் இருப்பவர்கள் கேட்டு செயல்படுவது மனதுக்கு இதமளிக்கும். திடீர் செலவுகள் ஏற்படலாம். உங்களது திறமை வெளிப்படக்கூடியதாகும். இந்த காலகட்டத்தில் திடீர் செலவுகளால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு நன்மையை தரும். அவர்களிடம் உங்களுடைய பொறுப்புகளை கொடுப்பதில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்களுடன் பழகுவதில் கவனம் தேவை. ஆதிகேசவ பெருமாளை வணங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி குதூகலம் குடிக்கொள்ளும். குடும்ப உறவினர்களால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் தங்களுடைய எண்ணப்படி நடந்து கொள்வாங்க. தாயின் தேவைகளை பூர்த்தி செய்ய மகிழ்ச்சி அடைவீங்க. நண்பர்கள் ஒருவர் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்து தருவாங்க. எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரலாம். சிலருக்கு திடீர் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு. வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எதுவும் இந்த காலத்தில் இருக்காது. பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய மனதை சஞ்சலப்படுத்தும். அலுவலகத்தில் பணி சுமை குறையலாம். சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையிலையும் இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு வியாழன் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சவாலான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் முழு கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் யோகா போன்றவை மேற்கொள்ள வேண்டியதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. உங்களுடைய விடாமுயற்சிகளின் பேரில் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்கலாம். பங்கு சந்தையை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தரும். கடின உழைப்புக்கு ஏற்ற உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கலாம். நிர்வாகத்திறன் மேம்படுத்தக்கூடியதாகும். தொழில் ரீதியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வை உயர்த்தும். பித்தம் தொடர்பான உபாதைகள் ஏற்பட்டு விலகும். வியாழக்கிழமை என்று சூரிய நாராயணுக்கு நீங்கள் செம்பருத்தி பூ சாற்றி வழிபட வேண்டும். ஆரஞ்சு அல்லது தாமிர நிற உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் காரமான உணவுகளை குறித்து நீர்ச்சத்து மிக்க உணவுகளை அதிகம் நீங்கள் மேற்கொள்வது நல்லது. பொருளாதார நிலை உங்களுக்கு சீராக இருக்குது. நிலுவையில் இருக்கக்கூடிய வரவுகள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் கடன் சிக்கலில் இருந்து விடுபட புதிய வழிகள் பிறக்கும். வரவு செலவு கணக்குகளில் துல்லியமாக இருப்பது நன்மை தரும். உறவினர்களுடைய ஆலோசனைகள் வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாகும். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவது உங்களுடைய
வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.